யாரை தேடுற? பெட்டர் லேட் தென் நெவர் அப்படின்ற ஒரு பழமொழியை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதை நீங்கள் இன்னைக்கு நேரில் பார்க்க போறீங்க. உள்ள வாங்க. கம். யாரது? இவங்க உங்களோட புது கிளாஸ்மேட். சாந்தி கோபால். ஆமா சார். சாந்தி கோபால், இவங்களுக்கு நீங்க ஹெல்ப் பண்ணுவீங்கல்ல? பண்ணுவோம் சார். நீங்க குதிரையா இருக்க போறீங்களா கழுதையா இருக்க போறீங்களா? ப்ளீஸ் டேக் யூர் சீட். இந்த வயசுல லேடிஸ் எல்லாம் வீட்டு வேலை பார்ப்பாங்க. இவங்க என்னன்னா படிக்க வந்திருக்காங்க. இங்கிலீஷ், மேக்ஸ், தமிழ். ஆண்டி தள்ளி உட்காருங்க ஆண்டி, போர்டு தெரியல. இங்க உட்காருங்க. இவ்வளவு நேரமா எங்க போயிருந்த? நான் உனக்காக எவ்வளவு நேரமா காத்து நிற்க தெரியுமா? நான் எங்க போனா உனக்கு என்ன? அபி, உன் நல்லதுக்காக தானே அம்மா இதெல்லாம் பண்ற. அதையே நீ புரிஞ்சுக்க மாட்ற. ஓ, வந்துட்டியா? ஆமா, ஸ்கூலுக்கு போனல? சோ எப்படி இருந்தது ஃபர்ஸ்ட் டே அட் ஸ்கூல்? ஆட போங்கம்மா. அத ஏமா கேக்குறீங்க? எல்லா பசங்களும் என்ன பார்த்து முறைக்கிறாங்க, கிண்டல் பண்ணி வேற சிரிக்கிறாங்க. நான் ஏதோ திருடி மாதிரி என்னைய உத்து உத்து பார்த்துனுக்குறாங்க. என் வாழ்க்கையில இவ்வளோ அசிங்கப்பட்டது கிடையாது. அது இருக்கட்டும், பாடம் ஏறுதா இல்லையா? எல்லா சப்ஜெக்டும் ஓகே தான். ஆனா இந்த மேக்ஸ் தான். இந்த மேக்ஸை கண்டுபிடிச்ச மட்டும் என் கையில கச்சான்னு வைங்க, செத்தம். மண்டையில ஏற மாட்டுதுமா. இந்த மேக்ஸ் கிளாஸ்ல மட்டும் உட்காந்தா கிளாஸ் முடியவே மாட்டுது. எனக்கு ஒண்ணுமே புரியல. இப்போ புரியுது அபியே இப்படி இருக்கான்னு. நீங்க வேற. அவ என்ன திரும்பி கூட பார்க்கல. அவ பக்கத்துல போறதுக்கே எனக்கு பயமா இருக்கு. இதுல யார் யாருக்கு அம்மானே புரியல. உனக்கு மேக்ஸ் ரொம்ப ஈஸியா? மேக்ஸ் எனக்கு ஈஸி இல்லை, அது எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட். விக்கி, நீ சொல்லு. எனக்கு புரிஞ்சதுக்கு அப்புறம் சொல்றேன் சார். அதுக்கு நிறைய உழைக்கணும். உழைக்கிறதா உன் உடம்புக்கு ஆகாத. நீ மெட்ரிக்ல ஹிட்ரிக் அடிக்க போற. மகப்ப பண்ணப்பா மார்க்கட்ட பாப்பா.
டார்ச்சர் தந்தா ஆல்பா பீட்டான்னு சொல்றான் ட்ரிக்னோமெட்ரின்னு கொல்றான் நியூட்டன் ஐன்ஸ்டைனும் மடதந்தா ததிங்கினதும் 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 ஏன் நீ சாப்பாடு எடுத்துன்னு வர மாட்ற? வீட்டில் சாப்பாடு செய்ய யாரும் இல்லை. நீங்கள் எதுக்கு இப்போ ஸ்கூலுக்கு வரீங்க? வீட்டில் எனக்கு சொல்லித்தர யாரும் இல்லை. ஆர்த்தி. எஸ் சார். அபிராமி. எஸ் சார். ஆகாஷ். எஸ் சார். அபிநயா. எஸ் சார். பரத். எஸ் சார். ஒரு வட்ட வடிவமான ரன்னிங் ட்ராக்கோட ரேடியஸ் 49 மீட்டர். அப்படி இருக்கும்போது அந்த ரன்னிங் ட்ராக்கோட ஒட்டுமொத்த நீளம் எவ்வளவு? யார் சொல்ல போறீங்க? டாய்லெட் பண்ணுமா? சார் ஆன்சர். ஆன்சர் தானே? இரு சொல்றேன். நான் ஆன்சர் பண்றேன். நீ உன்னை சுத்தி ஒரு ஒளி வட்டம் தெரியுதே, சொல்லு. சார் 280 மீட்டர். போச்சு, ஒளி வட்டம் போச்சு. சாந்தி நீங்க சொல்லுங்க. சார் 308 மீட்டர். கரெக்ட். அடுத்து என்னன்னா, பேனை பிடிக்க சான்ஸ் கச்ச கையில கரண்டி பிடிக்காத. ஹாஃபில் இல்லைண்ணா, நல்ல மார்க்ஸ் வாங்கணும். நீ என்ன சொல்கிற, நான் மகப் பண்ணுறேன். மேக்ஸுங்கிறது மக்கப் பண்ணுற சப்ஜெக்ட் இல்லை, புரிஞ்சு படிக்கணும், ப்ராக்டிஸ் பண்ணணும். மா உன்கிட்ட ஒன்று சொல்லிட்டா? சம் டைமில் நான் யோசிக்கும்போது ரொம்ப யோசிக்கிற சாந்தி. எஸ், பட்டு அபி இப்போ 10th பாஸ் ஆயிட்டான்னு வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே என்ன பண்ண முடியும்? அவளை டாக்டரோ இன்ஜினியரோ படிக்க வைக்கிறதுக்கு என் கையில் காசு இல்லையே, அதானே உண்மை. சாந்தி முதல்ல அபி 10th முடிக்கட்டும், அதுக்கப்புறம் என்ன நடக்குதோ அது நல்லதாக நடக்கும். ஆனால் இது முடிக்கிறது முக்கியம் அப்படின்றீங்க? எஸ். ஓகே. மேடம்க்கு இப்போ இங்கிலீஷாக கொட்டுது. ஸ்கூலுக்கு போகிறோம்ல. ஓ கடி தெரியல, போறவ போடி தானே. சீக்கிரம் பேக் எடுத்துட்டு போ. என்ன பாக்குற? கலெக்டர் போக டைம் ஆகுது. கீழே கிடக்குற பேக் எடு. நான் சொல்றது காதுல வேலை. உன் புத்தி என்ன மழுங்கி போச்சா? சார் இதான் லேடிஸ்ட பேசுற முறையா? சாரி சார். மன்னிச்சிருங்கம்மா, இது எங்க ஃபால்ட். மன்னிப்பு கேளு. சாரி மேடம். பேக் எடுத்து கொடு. சாரி தயாள். ஒரு எருமையை தோட்டத்தில் கட்டி வச்சிருக்காங்க. குச்சி நடுவில் இருக்கு. இந்த கயிறு தான் ரேடியஸ். அது மேயக்கூடிய இடம் தான் ஏரியா. என்னாச்சு? உனக்கு கலெக்டரோட வீடு தெரியுமா?
டேய் வணக்கம்ண்ணா. அண்ணா நம்ம கலெக்டர் வீடு தானே? இல்ல, இது ரஜினி சார் வீடு. நான் கலெக்டர் சாரை கொஞ்சம் பார்க்கணும். அவர்லாம் இங்க இல்ல, வெளியே போய்க்கிறாரு. கிளம்பு கிளம்புன்றல. என்ன லுக்கு? போ. அண்ணா சார் இருக்காரா? ஒரு வாட்டி சொன்னா உனக்கு புரியாது. போ. ஒரே ஒரு வாட்டி போன்றல. என்ன லுக்கு? சண்டே கூட விட மாட்டேங்கிறாளே. நானா ப்ளீஸ் என்ன ஒரே ஒரு வாட்டி சாரை பார்க்க விடுங்க. நான் பேசிட்டு சீக்கிரம் போயிடுறேன். இவ டெய்லியும் வருவாளாம், கெஞ்சுவாளாம், இல்ல நம்ம உள்ள அனுப்பணுமா? எங்க தான் வருதோ நமக்குன்னு இந்த மாதிரி சாகுறாக்கீங்க. ஏய் என்ன பேசுற? மரியாதையா பேசு. யாரை பார்த்து சாகுறாக்கின்ற? ஏய் என்ன ரொம்ப பேசுற? இதெல்லாம் உனக்கு போட்டா வச்சுக்கோ. அடி அடி பாப்போம். எங்க அச்சு பாரு. உன் காது திரும்பிக்கும். நானும் போனா போதுன்னு மரியாதை கொடுத்துன்னு இருக்கேன். ரொம்ப ஓவரா பேசுற. எங்க அந்த குச்சியை இன்னொரு வாட்டி ஓங்க பாப்போம். நான் 10 நாளா இங்க வந்து இருக்கேன். அவர் என்ன பெரிய கடவுளா? கோயில்ல கூட கடவுளை பாக்குறது இவ்வளவு கஷ்டம் இல்லையா? அவரை பார்த்தே என்ன நினைச்சிட்டு இருக்கற? உன் மனசுல நான் பெரிய கலெக்டர் நினைப்பா? அப்போ ஓ மனசுல என்ன பெரிய கலெக்டர் நினைப்பா? ஆமா, இங்க நான் தான் பெரிய கலெக்டர். என்ன பிரச்சனைங்க? சார் நான் சாந்தி சார். சார் என்ன ஞாபகம் இருக்குங்களா சார்? ஒரு நாள் கூட உங்க கார்ல அடிப்படை பார்த்தேனே சார். உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும். சொல்லுங்கம்மா. நான் இங்க 10 நாளா வந்து இருக்கேன் சார். ஆனா இவங்க உங்களை பார்க்க விட மாட்டாங்க. ஒரே ஒரு நிமிஷம் கொடுங்க சார். இவங்கள உள்ள அனுப்புங்க. தேங்க்யூ சார். வாமா. ஏய் முதல்ல அந்த நோட் புக்ல என்ட்ரி போட்டு போ. உன் நோட் புக் எடுத்துன்னு வா, நான் என்ட்ரி போட்டு தரேன். என்னது? நீ பாரு, உன்னை நல்லா போட்டு தரேன் கலெக்டர் சார் கிட்ட. அம்மா தாயே, எதுமே வேணாம், நீ போ. சொல்லுங்க. சார் என் பேரு சாந்தி. நான் டாக்டர் சங்கரன் சார் வீட்டில் வேலை செய்கிறேன். டாக்டர் சங்கரன் சார் வீட்லையா? ஆனா உங்களுக்கு ஏத்த வேலை இங்க எதுவும் இல்லையேம்மா. இல்லை சார் இல்லை, நான் இங்கே வேலை எதுவும் கேட்டு வரல. எனக்கு உங்ககிட்ட முக்கியமான ஒரு விஷயம் கேட்கணும். கேளுங்க. சார் உங்களை மாதிரி ஆகணும்னா எந்த காலேஜில் படிக்கணும்? எந்த காலேஜில் படித்தா கலெக்டர் ஆக முடியும்னு கேட்குறீங்களா? ஆமாம் சார். இப்போது இன்ஜினியருக்கு படிக்கணும்னா இன்ஜினியரிங் காலேஜ் போவாங்க, டாக்டருக்கு படிக்கணும்னா மெடிக்கல் காலேஜ் போவாங்க. அந்த மாதிரி கலெக்டர் ஆகணும்னா எந்த மாதிரி காலேஜில்? கலெக்டருக்குன்னு தனியாக காலேஜ் எதுவும் இல்லைம்மா. அதுக்கு யூபிஎஸ்சி எக்ஸாம் பாஸ் பண்ணணும், அவ்வளோதான். ஒரு நிமிஷம் சார், நான் எழுதிக்கிறேன். பத்ரி, டீ கொண்டு வா. யூபிஎஸ்சி சார். இதுக்கு ரொம்ப பணம் செலவாகுமா? பணம்லாம் ரொம்ப செலவாகாதுமா. இதுக்கு கடின உழைப்பு இருந்தால் போதும். அப்போ இந்த கோச்சிங் கிளாஸு, டியூஷனு அதுக்கெல்லாம் போகணும்ல? சில பேர் போவாங்க, ஆனால் நான் போகல. ஏன்னா என்கிட்ட பணம் இல்லை. ஒரு வருஷம் ரூமில் கதவை சாத்திட்டு எங்கேயும் போகாமல் உட்காந்து படித்தேன், அவ்வளோதான். ஆமாம், யாருக்காக இதெல்லாம் கேட்குறீங்க? என் பொண்ணுக்காக சார். ஓ, உங்கள் பொண்ணு சிவில் சர்வீஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்றாங்களா? அதாவது கலெக்டருக்கு? உங்கள் வாய்க்கு சக்கரை தான் போடணும் சார். ரொம்ப நன்றி. டீ குடிச்சிட்டு போங்கம்மா. இல்லை சார், நான் முதல்ல போய் இது எங்கே இருக்குன்னு பார்க்கணும். ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. பத்ரி சார், பாலாஜி கிட்ட சொல்லி இவங்களை காரில் கூட்டிகிட்டு போய் வீட்டில் ட்ராப் பண்ண சொல்லிடு. ஐயோ இல்லை சார், நான் டெய்லி போகிற வழி தான், நான் அப்படியே போயிடுவேன். பரவாயில்லம்மா, வெயிட் பண்ணுங்க, டிரைவரே ட்ராப் பண்ணுவார். நன்றி சார். ஏய் சாந்தி, உன்னை பத்தி தான் இப்போ யோசிச்சுட்டு இருந்தேன். ஓ பொண்ணு ஏன் சரியா படிக்க மாட்டேங்கிறான்னு. ஒருவேளை அவளுக்கு டிஸ்லெக்ஸியா இருக்குமோ? டெஸ்ஸும் இல்லை டொஸ்ஸும் இல்லை. அவள் நல்ல கெட்டிக்காரி தான். எல்லா சப்ஜெக்டும் ஓரளவுக்கு படிப்பா. ஆனால் இந்த பாலா போன மேக்ஸ் தான். ஓ என்னன்னே தெரில, வரவே மாட்டுது அவளுக்கு. மேத்ஸ் பெண்களுக்கு ஒரு பழைய எதிரி. அவளுக்கு டியூஷன் வச்சிடலாமே மேத்ஸ்ல மட்டும். என்ன யோசிக்கிற? பணத்தை பத்தி யோசிக்காத. எனக்கு தெரிஞ்ச ஒரு ப்ரொஃபஸர் ராஜசேகர், அவர் வந்து டியூஷன் கிளாஸஸ் எடுக்கிறாரு. அவர்கிட்ட பேசிடுறேன். ஓகே சரிம்மா. ஆனா என்ன இருந்தாலும்
அவளுக்கு டிஸ்கால்குலேட் டெஸ்ட்டும் பண்ணிடலாம். பெட்டர். வா. ராஜசேகர் சார் உள்ள போய் ரைட் சைடு. ஆ நந்தினி மேடம் உங்களை அனுப்பிச்சிருக்காங்கல்ல? ஆமாம் சார். 9th ஸ்டாண்டர்டில் எவ்வளோ பர்சன்டேஜ் வாங்கியிருக்கா உங்கள் பொண்ணு? அதுவா சார்? இல்லை 47% சார். மேத்ஸில் எவ்வளோ வாங்கியிருக்கா? மேக்ஸ்லையா ஜஸ்ட் பாஸ். ஆனால் அவள் மற்ற சப்ஜெக்டில் எல்லாம். டீ குடிக்கிறீங்களா? இல்லை. பாருங்கள் சாந்தி, கோச்சிங் கோர்சஸில் பொதுவாக நாங்கள் என்ன பண்ணுவோன்னா 75% மேலே எடுக்கிற பசங்களுக்கு மட்டும்தான் நாங்கள் டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம். சார் ஆனால் சரியாக படிக்காதவங்களுக்கு தானே கோச்சிங் கிளாஸு டியூஷன்லாம். கரெக்டு தான். ஆனால் கோச்சிங் கிளாஸஸ்க்கும் ரிசல்ட்ஸ் தேவை இருக்குல்ல, அது எங்களுக்கு அந்த மாதிரி பசங்கள்கிட்ட இருந்தால் கிடைக்கும். அவங்க முதல்லையே படிச்சுட்டு வந்துடுறதுனால அவங்களுக்கு எங்களோட தேவையே இருக்கிறது இல்லை. அதனால தான் அவங்களுக்கு நாங்கள் டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம். நந்தினி மேடம் உங்களை அனுப்பிச்சிருக்கிறதால நான் உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் கொடுக்குறேன். வரப்போகிற ஹாஃப் இயர்லி எக்ஸாமில் உங்கள் பொண்ணு 50%க்கு மேலே மார்க் எடுத்தால் டியூஷன் ஃபீஸில் 50% டிஸ்கவுண்ட் கொடுக்குறேன். ஓகேவா? வரேன் சார். அப்படி போடு 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 அசத்தி போடு கண்ணால, இப்படி போடு 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 இழுத்து போடு கையால, உன்னோட ஊரு சுத்த உப்பு மூட்டை ஏறிக்கிறேன். வா சாந்தி உட்காரு. சரி அப்புறமா வரேன். உன்னை படிக்க வைக்கிறதுக்கு காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் வேலை செஞ்சு நான் கஷ்டப்படுறேன். நீ மகாராணி மாதிரி ஜாலியாக கதை பேசி ஆடிட்டு இருக்கியா? ஏன் மத்தியானம் வீட்டுக்கு வரல? நானே மேகி செஞ்சு சாப்பிட வேண்டியதா போச்சு. அபி, நான் சொல்றது ஏதாச்சும் உன் காதல் விழுதா? டிவி தூக்கி ஒரு நாள் உடைக்கிறேன் பாரு. எப்ப பார்த்தாலும் பார்த்துட்டு இதான் உன் வாழ்க்கையாடி? ஏன் டெய்லி சொன்னதே சொல்லிட்டு இருக்க? அபி நல்லா கேட்டுக்கோ. அம்மா ஒரு இடத்துல உனக்கு டியூஷன் சொல்லி விட்டுருக்காங்க. மேக்ஸ் டியூஷன். நான் இன்னைக்கு அந்த சாரை போய் பார்த்தேன். அவரு உனக்கு டியூஷன் ஃபீஸ் பாதி கட்டினா போதும்னு சொன்னாரு. ஆனா அதுக்கு நீ வர ஆஃபர்லி எக்ஸாம்ல 50 மார்க் மேலே எடுக்கணும். எடுக்கிற. நீ என்ன பண்ணுவியோ எனக்கு தெரியாது. ஆனா எடுக்கிற அவ்வளவுதான். புரியுதா? ஐயோ அம்மா, உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா என்ன? நான் எதுக்கு 50%க்கு மேல மார்க் எடுக்கணும்? அப்படியே நான் பாஸ் ஆயிட்டாலும் என்ன மேல படிக்க வைக்கிறதுக்கு காசு இருக்கா என்ன? நான் எப்படியும் வேலைக்காரியா தான் ஆக போறேன். அதுக்கு எதுக்கு படிக்கணும், பாஸ் ஆகணும்? இன்னொரு வாட்டி வேலைக்காரியாவேன்னு சொன்ன வாயிலேயே சூடு வச்சிருவேன். யாரடி பைத்தியக்காரின்னு கூப்பிடுற? ரொம்ப வாயாச்சா உனக்கு? எங்க இதெல்லாம் கத்துன்னு வர? படிச்சும் புத்தி வரல பாரு கழுத. கியூபாய்டோட டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா வந்து 2 × LB + BH + HL. மாணவ செல்வங்களே, இதுதான் இன்னைக்கு கொஸ்டின். இதை யார் சால்வ் பண்ண போறா? நீங்க சால்வ் பண்றீங்களா இல்ல நான் பண்ணட்டுமா? சார் நான் பண்ணட்டுமா? அன்பு, எனக்கு தெரியும் நீ தான் பண்ணுவேன்னு. மேக்ஸ் இவ்வளோ கஷ்டமா இருக்குது? அது ஏன் உனக்கு கஷ்டமா இருக்குன்னா நீ புரிஞ்சுக்க ட்ரை பண்ணவே இல்லை. மேக்ஸை புரிஞ்சு படிச்சு பாரு, உனக்கு அது அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நீ ஒரு கொஸ்டினையும் இவ்வளோ நேரம் படிக்கிற? ஃபர்ஸ்ட் சீக்ரெட் மேக்ஸை பொறுத்த வரைக்கும்
ஒரு கேள்விக்கான பதில் அந்த கேள்விக்குள்ளேயே தான் இருக்கும். ஒரு தடவைக்கு 3 தடவை படிச்சு பாரு, உனக்கு பதில் தானா கிடைக்கும். இதை படி. ஒரு வட்ட வடிவமான பார்க்கின் விட்டம் 28 மீட்டர். அதன் மையத்தில் ஒரு புல்வெளி இருக்கிறது. அதன் விட்டம் 14 மீட்டர். அந்த புல்வெளியை சுற்றி ஒரு நடைபாதை இருக்கிறது. அந்த நடைபாதையின் அகலம் என்ன? ஏதாவது புரிஞ்சுதா? இன்னொரு வாட்டி படி, புரிஞ்சிடும் பாரு. மீட்டர். கரெக்ட். ஓ, இதான் வேலைக்கு வர நேரமா? இன்னும் லேட்டாக வந்திருக்கலாமே. நான் வீட்டில் கொஞ்சம் பிரச்சனை, அதான். சரி போ, சீக்கிரம் வேலையை பாரு. மா, புடவைங்க வைக்கிறேன். மறுபடியும் படுத்துட்டீங்களா? பாருங்க, பெட்டெல்லாம் இப்படி கலைஞ்சிருக்குது. மா, என்னாச்சு? உடம்பு சரியில்லையா? இல்லையே, நல்லா தான் இருக்கு. எந்திரிங்க. வாவ், காலையில் ஒன்று இந்த யூனிஃபார்மில் பார்க்க சந்தோஷமா இருக்கு. நைஸ். எனக்கு ஒரே ஒரு ஆசை தான், அபி நல்லா படிக்கணும். உங்களுக்கு ஒன்று தெரியுமா, இதுக்கெல்லாம் காரணம் விரதம் தான். இப்போ செவ்வாய்க்கிழமை மட்டும் இல்லை, சனிக்கிழமை கூட விரதம் இருக்கேன். காரணம் உன்னோட விரதம் இல்லை, நீ அவ கூட வச்சிருக்கிற பெட். ரெண்டும் தான். சரி, நான் கிளம்புறேன். போதும், எந்திரிங்க. டைம் ஆச்சு. Sachin retires. Sachin. Sachin. Sachin இல்லாத கிரிக்கெட். சச்சின் இல்லாத கிரிக்கெட் டியூப் இல்லாத டயர் மாதிரி. Spears volume is 4/3 pi r cube. C is equal to 2 pi r. Fire, chair, bear, hair. ஆமை மெதுவா நடக்கும், முயல் வேகமா ஓடும். ஆமை மெதுவா நடக்கும், முயல் மாதிரி இல்ல. ஒரு வட்டத்தின் சுற்றளவு 2 pi r. 2 pi r. C is equal to 2 pi r. X minus 5 km/h. ஒரு சிலிண்டரோட வால்யூம் pi r square h. அபி, இன்னும் எந்திரிக்கலையா நீ? அபி, இன்னைக்கு உனக்கு எக்ஸாம். இன்னைக்காவது லேட் ஆகாம போ. பெட்டு ஞாபகம் இருக்குல்ல? அபி எழுப்பணுமா? இல்ல தேவி, அவ முடிச்சுக்கிட்டா. இனிமே யாரும் அவளை எழுப்ப தேவையில்ல.
சார் ஒரே ஒரு क्वेश्चन சார் சார் இன்னொரு क्वेश्चन பேப்பர் சார் முடிய போகுது டைம் ஓவர் சார் சார் ப்ளீஸ் அடுத்த வருஷம் இதே தான் எழுத போறேன் அப்ப எழுதிக்க சார் சார் ஐயோ சார் 2 மினிட்ஸ் 6 மாசம் டைம் கொடுத்தனே அது எதுக்கு சார் ப்ளீஸ் சார் 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 இதுக்கு என்ன ஆன்சர்னா நான் ஃபெயில் ஆனப்ப கூட இவ்ளோ ஃபீல் பண்ணது இல்ல எனக்கு எல்லா கேள்விக்கும் ஆன்சர் தெரியும் இன்னும் கொஞ்ச நேரம் டைம் கிடைச்சிருந்தா நான் 100 மார்க் வாங்கிருப்பேன் அது உன்னால எப்பயுமே வாங்க முடியாது ஏன் முடியாது இதான் மேக்ஸோட லாஸ்ட் சீக்ரெட் பிராக்டிஸ் 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 சரி சரி நான் பாத்துக்கறேன் அப்ப இதுக்கு sin square x plus cos square x by 6 இதுல வந்து 3 போடணும் சனியம் பிடிச்ச பெல்லு எப்பவுமே தப்பான டயத்துல தான் அடிக்கும் என்ன பாக்குறீங்க நான் ஒன்றும் சும்மா சொல்ல எனக்கு எல்லா கேள்விக்கும் ஆன்சர் தெரியும் இன்னும் கொஞ்சம் டைம் கிடைச்சிருந்தா நான் 100 மார்க் வாங்கியிருப்பேன் என்ன எப்படி எழுதுன எக்ஸாம் எப்படி எழுதுன நல்லா எழுதுனேன் அம்மா நீ எப்படி எழுதுன நல்லா எழுதுன ஓ அப்படியா அன்பு பிரமாதம் இந்தா ஏய் போ சாந்தி நல்லா எழுதியிருக்கீங்க ஆனால் நான் இன்னும் எதிர்பார்க்குறேன் 100க்கு 52 அபிநயா இந்த வாட்டி நீ என் எதிர்பார்ப்பை உடைச்சிட்ட வெரி குட் 100க்கு 58 இப்பதான் கணக்கு சரியா போச்சு வாங்க பார்ட்டி போலாம் பார்ட்டியா எதுக்காக என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் பாஸ் ஆயிட்டாங்கல்ல அதுக்காக அதுக்கு காசு எல்லாம் நான் பாத்துக்கிறேன் சூப்பர் குழந்தை போல மனதை நாம் பாதுகாக்க வேண்டும் ஒரு குறையில்லாது வளர்ந்தால் ஊர் போற்றி புகழ வேண்டும் குழந்தை போல மனதை நாம் பாதுகாக்க வேண்டும் ஒரு குறையில்லாது வளர்ந்தால் ஊர் போற்றி புகழ வேண்டும் உள்ளுக்குள்ளே உறுதி வேண்டும் Come on, girls. வாயா
எங்க போச்சு? அபி, இவ்வளவு நேரம் எங்க போயிருந்த? ஸ்கூல் முடிஞ்சு எவ்வளவு நேரம் ஆச்சு? அபி, இந்த மாவு டப்பால வச்சிருந்த பணத்தை பாத்தியா? ஏதுடி இது? சொல்லுடி, ஏது இது? பணம் எங்க அபி? திருநியா? சொல்லுடி, திருநியா? நீ இது வரைக்கும் பண்ணதெல்லாம் பொறுத்துக்கிட்ட, ஆனா இப்ப திருட வர ஆரம்பிச்சிட்டியா? ஏன் நீ இது மாதிரிலாம் பண்ற? எவ்வளவு கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச பணம் தெரியுமா? ஒரே நாள் இப்படி எல்லாத்தையும் தொலைச்சு வந்து நிக்கிறியாடி படுபாவி. என்ன பண்ணும்? என்ன பண்ணும்? நீ உனது கஷ்டப்பட்டு சம்பாதிக்கல. நீ அந்த பணத்தை எப்படி சம்பாதிச்சேன்னு எனக்கு தெரியும். நீ நல்லா சந்தோஷமா தானே இருக்க. என்ன சொன்ன? இன்னொரு வாட்டி சொல்லு. நான் பார்த்தேன், டெய்லி உன்னை யாரோ வந்து ஸ்கூட்டர்ல விட்டுட்டு போறாங்க. சந்தோஷமா இருக்கனாடி? நான் சந்தோஷமா இருக்கனாடி? இது மட்டும் தாண்டி நீ என்கிட்ட சொல்லல. ராவும் பகலுமா உனக்காக மாடு மாதிரி உயிரை கொடுத்து வேலை செஞ்சுட்டு இருக்க. நான் சந்தோஷமா இருக்க நினைச்சிட்டு இருக்கியா நீ? என்ன பார்த்து இப்படி கேட்க உனக்கு எப்படி மனசு வந்துச்சு? நீ எனக்கு ஒண்ணும் பண்ண தேவையில்ல, போ. நான் செத்தா தாண்டி புரியும் உனக்கு. 3 மாசம் சம்பளம். இப்ப யார்கிட்ட போய் கேட்பேன்? ஸ்கூல் ஃபீஸ், வாடகை, ரேஷனுக்குலாம் யார்கிட்ட போய் கேக்குறது? இப்போ சொல்லுடி. எனக்கு அத பத்தில கவலை இல்ல, போ. எனக்கு தெரியும் நீ கவலைப்பட மாட்டேன்னு. நீ வேலைக்காரி ஆவறது கூட லாய்க்கு இல்லடி. நீ என்ன வேணாலும் பண்ணு, போய் சாவு. உனக்காக இவ்வளவு யோசிச்சல, என்ன செருப்பால அடிக்கணும்? தன்வினை தன்னை சுடும், ஓட்டப்பம் வீட்டை சுடும். அதே மாதிரி sin θ டிவைடட் பை cos θ ஈக்குவல் டு tan θ. மேக்ஸை எப்பவுமே நம்ம வாழ்க்கையில நடக்கிற சம்பவங்களோட சம்மந்தப்படுத்திக்கணும். அப்போ அது தானே இன்ட்ரெஸ்டிங் ஆயிடும். ஓகே, கிளாஸ் விழ தண்ணி கொட்ட டங். சீக்கன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் tan ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1. Secant square theta minus tan square theta is equal to what? யாருக்கு தெரியும்? சாந்தி, நீங்க சொல்லுங்க. Secant square theta minus tan square theta secant square theta minus tan square theta கிளாஸ்ல தண்ணி கொட்ட டங். Secant square theta minus tan square theta is equal to 1. சார் 1. கரெக்ட். 1. சாந்திக்கு எல்லாம் கைத்தட்டுங்க. ஹாய், நான் சுசி, இவன் விக்கி, அவ அபிநயா. அபி இங்க வா. ஏன் அங்கே நின்னுட்ட? வாவ், நீங்க அந்த சிடுமுஞ்சிக்கு கரெக்டா ஆன்சர் பண்ணீங்க. தோ அன்பு தான் சொல்லி கொடுத்தான். உங்களுக்கு ஒன்று தெரியுமா? அபியோட பேர் கூட கோபால தான் முடியுது. அப்படியா? ஆமா. அபி, என்ன பண்ற? பாதா தரல, சாப்பிட்டு இருக்கேன். என்ன சாப்பாடு? போதும் போதும் போதும். ஏன்? போதும் போ. சாப்பிட்றியா? ம். அட, உங்க 2 பேரோட சாப்பாடும் ஒரே மாதிரி டேஸ்டா இருக்கு. அது எப்படி? இது கூட தெரியாதாடா? ஒரே குணம், ஒரே மனம், ஒரே ருசி. ஆச்சி சாம்பார் மசாலா தான்.
நீங்க எந்த ஏரியா? சைதாப்பேட்டை. அட அபி வீடு கூட அங்கதான் இருக்கு. சைதாப்பேட்டையிலேருந்து ரொம்ப உள்ள போகணும். ஓ. டிரைவர் ஆகிறதுலாம் ஒரு ஆசையா? டிரைவர் ஆனா நீ கடைசி வரைக்கும் இன்னொருத்தன் கீழே தான் வேலை செஞ்சுன்னு இருக்கணும். சொந்தமா கார் வாங்கணும்னு தோணலையா? அதை பத்தி யோசிச்சு பாரு. அதெல்லாம் பக்காவா பிளான் பண்ணிட்டேன். ஆமாமா, உன் தலையை பார்த்தாலே தெரியுது நீ அதெல்லாம் யோசிச்சிருக்க மாட்டேன்னு. சுசி, நாம பச்சு பெரிய ஆள் ஆயிட்டோம்னா நம்மள 4 பேர் ஃபாலோ பண்ணுவாங்க. நாம யாரையும் ஃபாலோ பண்ணக்கூடாது. ட்விட்டர்ல கூடவா? ட்விட்டரா? ஃபேஸ்புக்கு, செல்ஃபி, டப் மேஷன் எவ்வளவோ இருக்குது. அபி வா. உன்னால நான் கெட்டேன், என்னால நீ கெட்ட. நம்ம கிளாஸ்ல 2 ஸ்டூடெண்ட்ஸை பார்த்து நான் ரொம்ப பெருமைப்படுறேன். அதுல முதலாவதாக சாந்தி கோபால். அவங்க ரொம்ப லேட்டா தான் படிக்க ஆரம்பிச்சாங்க, ஆனா ஃபாஸ்டா பிக்கப் பண்ணிட்டாங்க. கீப் இட் அப். அடுத்தது அபிநயா. வாங்க மேடம். அபிநயாவை பத்தி என்னோட கணிப்பு எப்பவுமே சரியா தான் இருந்திருக்கு. இவங்களும் ரொம்ப ஃபாஸ்டா தான் பிக்கப் பண்றாங்க, ஆனா ரிவர்ஸ்ல பிக்கப் பண்றாங்க. முதல்ல 30, அப்புறம் 20, இப்ப 10. இப்படியே போனா எங்க போய் நிப்ப? முட்டை வாங்கி ஆரியப்பட்டாக்கு பெருமை சேர்க்க போறியா? உன்னை நினைச்சு நான் ரொம்ப கவலைப்படுறேன். ஐ ஃபீல் வெரி சேட் ஃபார் யூ. அபி, அபி, இல்ல அபி, விடு. வரட்டும் இன்னைக்கு. இப்போ திருப்தியா? ஸ்கூல்ல ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்குமே. அங்க எல்லாரும் நான் அசிங்கப்படுத்துறாங்க, நீ பார்த்து சிரிச்சுன்னு இருக்க. இல்ல அபி, நான் சிரிக்கல, சத்தியமா சொல்றேன். இல்ல, நான் பார்த்தேன், நீ சிரிச்ச. எல்லாரும் சிரிச்சாங்க. நீ நல்லா பச்சு பாஸ் ஆயிருந்தா எதுக்கு அபி எல்லாரும் சிரிக்கணும்? இந்த கருத்து சொல்றவெல்லாம் விக்கிக்கிட்டே சுசிக்கிட்டே வச்சுக்கோ, என்கிட்ட வச்சுக்காத. எனக்காக ஸ்கூலுக்கு வந்தேன்னு சொன்னேன், இப்ப அட்மிஷன் கிடைச்சது பெரிய ஹீரோயின் மாதிரி பண்ற. வேலைக்காரி, நீ வேலைக்காரி, ஓவரா பண்ணாத. ஓஹோ, அப்படியா? நீ ஃபெயில் ஆயிட்டதுக்கு உனக்கு கவலை இல்ல, ஒரு வேலைக்காரி படிச்சு பாஸ் ஆயிட்டாலேன்னு கவலைப்படுறல. ரொம்ப நல்லா இருக்குடி. என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்கிட்ட பிரிச்சுட்டல. நான் ஒன்னும் உன் ஃப்ரெண்ட்ஸ் உன்கிட்ட இருந்து பிரிக்கல. உன் கூட பழகிறதுக்கு அவங்க தான் அசிங்கப்படுறாங்க. என்ன நினைச்சிட்டு இருக்க? உன்னால தான் மார்க் எடுக்க முடியுமா? என்னால முடியாதா? முடியாதுடி. முஞ்சினா நேத்துக்கு நீ வாங்கிருப்ப. இல்லாட்டி இந்த மாதிரி 2 பேருக்கும் ஃபீஸ் கட்ட வச்சு நீ என்ன சாவச்சிருக்க மாட்ட. அப்ப விட்டு தொலை வேண்டியதானே. ஓஹோ, அப்ப நீ ஃபெயில் ஆயினே இருப்ப, நான் ஸ்கூலை விட்டு போணுமா? அப்போ நான் பாஸ் ஆயிட்டே நீ ஸ்கூலை விட்டு போயிடுவியா?
இல்ல நீ மேக்ஸ்ல என்ன விட அதிகமா மார்க் வாங்கி காட்டு, அப்போ பாப்போம். வர ஹாஃப் இயர் எக்ஸாம்ல மேக்ஸ் சப்ஜெக்ட்ல நான் உன்னோட அதிகமா மார்க் வாங்கி காட்டல. என் பேர் அபி இல்ல. உன் திமிர அடிக்கி உன் இடத்த உனக்கு காட்டல. உனக்கு அபின்னு பேர் வச்ச உன் அம்மா நான் இல்லடி. பாப்போம். உட்காருங்க. ஓ சாந்தி வந்தாச்சா? ஒரு வழியாக உங்களுக்கு டைம் கிடச்சிருச்சு ஸ்கூலுக்கெல்லாம் வர. என்ன கிளாஸ் இது? ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு கிளாஸுக்கு வர விருப்பமே இல்லை, இன்னொரு ஸ்டூடெண்ட்டுக்கு லைஃப்பில் கனவே இல்லையா? சாந்தி, இவ்வளோ நாள் நீங்கள் வராதனால உங்கள் கனவு என்னன்னு தெரியல. இப்போ சொல்கிறீங்களா? வாழ்க்கையில் உங்கள் கனவு என்ன சொல்லுங்கள். சொல்லலைன்னா கிளாஸை விட்டு வெளியே போங்க. இந்த மாதிரி முட்டாளோட இருந்தீங்கன்னா நீங்களும் முட்டாள தான் ஆவீங்க. சார், அவங்க கனவு என்ன நான் சொல்லட்டுமா சார்? உனக்கு உன்னோட கனவே சொல்ல தெரியாது, நீ இவங்களோட கனவு சொல்ல போறியா? சார், சாந்திக்கு மட்டும் கனவு இல்லாம இருந்தா அவங்க எங்க ஸ்கூலுக்கு வந்து இவ்வளவு பேச்சு வாங்க வேண்டிய அவசியமே இல்லை சார். சாந்தி நாள் பூரா உழைக்கிறாங்க சார், இருந்தாலும் ஸ்கூலுக்கு வராங்க அவங்களோட கனவுக்காக சார். சாந்திக்கு சண்டே கூட லீவ் கிடைக்கிறது இல்லை சார். ஏன்னா வேலைக்காரருக்கு ஏது சார் சண்டே ஹாலிடே எல்லாம். இருந்தாலும் மண்டே அட்டெண்டன்ஸ் எடுக்கும் போது பிரசன்ட் சார்னு ஃபுல் சரி போட்டு சொல்லுவாங்க சார். அவங்களுக்கு வெயில், மழை, உடம்பு வலி எதுவுமே கிடையாது சார். எதுக்கு தெரியுமா சார்? அவங்களுக்கு எல்லாமே அவங்க கனவு தான் சார். அவங்களுக்கு அவங்க கனவு ரொம்ப முக்கியம் சார். அது என்ன கனவுனா, அவங்க பொண்ணு அடுத்த வாட்டி எல்லாரும் முன்னாடியும் தனக்கு கனவே இல்லைன்னு சொல்லக்கூடாதுன்னு தான் சார். சாந்தி அம்மா சார். போங்க, உள்ள போங்கன்னு சொன்னேன். அபி, இங்க பாரு, தோக்கிறது தப்பு இல்லை, ஆனா முயற்சியே பண்ணாம தோல்வியை ஏத்துக்கிறது தான் தப்பு. வாழ்க்கையில ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ அபி. என்னன்னா, உன் கனவுன்றது எப்பயுமே உன்னோடது மட்டும்தான். சில பேர் இருப்பாங்க உன் கனவை பார்த்து சிரிப்பாங்க. நீ அவங்கள பார்த்து சிரிச்சிடு. அவங்களால உன் கனவை உன்கிட்டேருந்து பறிக்க முடியாது. அதே மாதிரி சில பேர் இருப்பாங்க உன் கனவை புரிஞ்சுக்கிட்டு உன்னை மதிக்கிறவங்க, உனக்கு சப்போர்ட் பண்றவங்க. அவங்கள எப்பயுமே உன் மனசுக்கு பக்கத்துல வச்சுக்கணும். வாழ்க்கையில நிறைய கஷ்டம் இருக்கும், எந்த கஷ்டமும் நிலைக்காது. ஆனா எந்த கஷ்டத்திலையும் எந்த காரணத்துக்காகவும் உன் கனவு மட்டும் விட்டுறாத. ஏன் தெரியுமா? நம்ம வாழ்க்கையை நிர்ணயிக்கிறதுக்கு நம்ம கையில இருக்கிற ஒரே ஆயுதம் நம்ம கனவு தான்.
உன் கனவு நிறைவேறினதுக்கு உன்னோட நம்பிக்கை தான் காரணம். அபிநயா கோபால். பொதுவாக பொண்ணுங்க மேத்ஸ் கிட்டேருந்து விலகி இருப்பாங்க. ஆனால் நீங்கள் மேத்ஸை மேஜர் சப்ஜெக்டாக பண்ணியிருக்கீங்க. அதுவும் யூபிஎஸ்சி எக்ஸாமில் நல்ல மார்க்ஸில் பாஸ் பண்ணியிருக்கீங்க. தட்ஸ் ரியலி கமெண்டபிள். சார், இதுக்கெல்லாம் எங்கள் அம்மா தான் சார் காரணம். உங்கள் அம்மா என்ன பண்ணுறாங்க? அம்மா ஏழை பசங்களுக்கு மேக்ஸ் டியூஷன் எடுக்கிறாங்க சார், ஃப்ரீயா. தட்ஸ் குட் அபிநயா. நீங்கள் ஏன் ஐஏஎஸ் ஆகணும்னு ஆசைப்பட்டீங்க? ஏன்னா நான் வேலைக்காரி ஆகக்கூடாதுன்னு.